ஹலோ பீப்பர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வந்துருச்சு. கலாட்டோட அந்த க்ரஷ்கான அவார்டு, அதுவும் சுவாமி வீட்டுக்கு பெங்களூருக்கே போய் இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக 15 நாள் அவர் இருக்க மாட்டாருன்னு தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். அதனால் இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது, ரசிகர்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஓட்டு போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ரைட்டு தானே? ஸோ அதனால் அழகாக செஞ்சுட்டாங்க. நிச்சயமாக அம்மா அப்பா கையால் சுவாமி வாங்கின விருது. ஏன்னா போன முறை பிரவீன் மினிட் சார் கையில், இப்போது அம்மா அப்பா கையில். அது மட்டும் இல்லை, அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதா. ஸோ கைண்ட் இந்த இடத்துல அவங்க அப்பா அவரோட பாண்டிங் எல்லாத்துக்குமே தெரியும் சுவாமி ஃபேன்ஸுக்கு. இருந்தாலும் அதை இன்னும் ஒருக்கா பார்க்குறது அப்படிங்கிறது சூப்பராக இருந்துச்சு. அப்பா எவ்வளோ முக்கியமான பர்சன் அவருக்கு, தன்னுடைய ரியல் லைஃப் ஹீரோ இல்லையா, அதை சுவாமி அழகாக வெளிக்காட்டியிருந்தார். ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருந்தார். ஏன்னா க்ரஷ் அப்படிங்கிற வேர்டு ஒருத்தரை ஒரு முறையில் திரும்ப திரும்ப பார்க்கணும், 2வது முறை பல முறை பார்க்க வைக்கிறது. கண்டிப்பாக சுவாமிக்கிட்ட அந்த கூடுதலான அழகும் அறிவும் அதனுடைய திறமையும் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு அவருடைய அந்த திறமை தான் அவரை திரும்ப திரும்ப நம்ம நாடி செல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம். அதை அழகாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை அவர் சொன்ன விதம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயம், அம்மாவும் அங்கே இருந்தாங்க. சுவாமியோட அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ சுவாமியோட அந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, அவரோட வீட்டில் அப்புறம் நிறைய எக்கச்சக்கமான அவருடைய லைஃபோட ஜேர்னியும் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு பையன் ஜாலியாக அவரோட காலேஜ் லைஃப்பில் இருக்கும்போது, அதாவது காலேஜ் லைஃப்க்கு முன்னாடி இருக்கும்போது சாஸ்திரா தஞ்சாவூரில் அவங்க அப்பா சேர்த்ததாக இருக்கட்டும், தன் மேலே வீட்டில் வச்சுருக்க நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காரு சுவாமி அப்படிங்கிறதா ஸ்டில் அப்படின்ட்டு. ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்ட்டு கேட்டார். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட என்னென்னா பேசுவோம், நல்லா பழகுவோம். அதாவது பழகுவோம் மீன்ஸ் டெக்னிக்கலாக அந்த சீரியல் ரிலேட்டடாலாம் பேசுவோம். பட் அந்த எல்லை மீறது அப்படிங்கிற அந்த லிமிட் இருக்கும்ல, அதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் தான். ஸோ அவருடைய கெரியரில் அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார். வெள்ளித்திரையில் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போவே பில்டப் கொடுத்தா எப்படி வரப்போ சந்தோஷமாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் அப்பாவுடைய விருப்பத்தையும் அந்த இடத்துல சொன்னது நிச்சயமாக கூடுதலான விஷயம். ஸோ இந்த இடத்துல விக்கா ஃபேன்ஸ் மேலே இருக்க அவருடைய மதிப்பும் தனக்கான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா, அதனுடைய விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சுவாமி வீடு அப்படிங்கும்போது நம்மளே போய் அவர்கிட்ட நேரில் பேசணும் ஒரு சந்தோஷம். பொதுவான இன்டர்வியூவோட அவரோட வீட்டில் எடுத்த இன்டர்வியூ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை நல்லா ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். எனிவேஸ், கலாட்டாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இந்த வீடியோ விடைபெறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.